குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ரீசெண்டா ஒரு மெசேஜ் படிச்சேன். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஹெல்ப் சம் ஒன், கன்சிடர் யோர் செல்ஃப் பிளெஸ்ட் பிகாஸ் காட் ஹேஸ் ஆன்சர்ட் தட் பர்சன்ஸ் ப்ரேயர்ஸ் த்ரூ யூ. இந்த மெசேஜ் படித்தோன்னே என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வந்தது. ஃபஸ்ட் டைம் நான் யூஎஸ் வந்தோன்னே என்னோட ஹஸ்பண்ட் பரத் என்கிட்ட சொன்னா, உனக்கு ஒரு ஹோம்லெஸ் பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ ஃபஸ்ட்டு அவளை கேளு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு. பிகாஸ் இங்கே நிறையா பேர் ஹெல்ப் அக்செப்ட் பண்ண மாட்டான்னு. போன மாதம் ஒரு கடைக்கு போயிட்டு வெளில வரிச்சையில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு ஹோம்லெஸ் பர்சன் பார்த்தோம். நான் பரத் கிட்ட சேஞ்ச் இருக்கான்னு கேட்டேன். ஹி சைடு இருக்கு, நம்ம போர்ச்சையில் கொடுத்துட்டு போகலான்னு. என்கிட்ட ஒரு $20 கொடுத்துட்டு பரத் சைட், உன்னோட சைட் விண்டோவை இறக்கி நீ பணம் கொடுக்காத, அந்த லேடி கிட்ட போய் கேளு வேணுமான்னு அப்படின்னு சொன்னான். நான் அந்த லேடி கிட்ட போய் கேட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு. அந்த லேடி உடனே கேட்டா, எனக்கா அந்த $20ன்னு? நான் சொன்னேன் ஆமான்னு. ஓடி வந்து என்னை ஹக் பண்ணிட்டு ஷீ செட், பக்கத்தில் ஷெல்டரில் போய் விசாரித்தேன், $300 டெபாசிட் கேட்டா. எப்படியோ கஷ்டப்பட்டு $280 நான் வந்து திரட்டிட்டேன். இன்னைக்கு மார்னிங்லேருந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், யாருக்கிட்ட எப்படி போய் ஒரு $20 கேட்கறதுன்னு. எனக்கு வந்து கூஸ் பம்ஸோட அழுகியே வந்துடுது. நான் சொன்னேன், கரெக்டான டைமில் காட் தான் உங்களுக்காக இந்த $20 அனுப்பிச்சிருக்கான்னு. அந்த லேடி உடனே சொன்னா, இன்னொரு $60 பேக்ரவுண்ட் செக்காக கேட்குறா. அதை எப்படியாவது என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. ரெய்னி சீசனுக்குள்ளே ஷெல்டரில் இடம் கிடைச்சா நன்னா இருக்கும். யூ மஸ்ட் பி அ குட் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னான். பரத் உடனே வந்து என்கிட்ட கேட்டா, இன்னும் கொஞ்சம் பணம் வேணுமா அப்படின்னு சொல்லி $60 கொடுத்தா. அப்போ அந்த லேடி உடனே சொன்னா, ப்ளீஸ் டோன்ட் டெல் மீ அந்த $60 நீங்களே கொடுக்குறேன்னு. நான் சொன்னேன் ஆமாம் வச்சுக்கோங்கன்னு. அப்போ உடனே அந்த லேடி சொன்னா, அப்படின்னா இன்னைக்கு இப்போவே நான் வந்து ஷெல்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மறுபடியும் ஹக் பண்ணிட்டு ஷீ செட், முதல்ல நீ கிளம்பு, எனக்கு அழணும் அப்படின்னு. காரில் ஏறினோன்னு நான் பரத் கிட்ட சொன்னேன், நல்ல வேலை இன்னைக்குன்னு நம்ம கிட்ட சேஞ்ச் இருந்ததுன்னு. அப்போ பரத் சொன்னா, நீ இறங்கி போய் கேட்டதுனால தான் அந்த லேடி அவளோட ஸ்டோரியை உன்னோட ஷேர் பண்ணினான்னு. நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம், தேர் இஸ் ஒன்லி ஒன் காட். அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமுக்கு $20 ஜீசஸ் தான் வந்து என்னை அங்கே அமுச்சு வச்சான்னு. அந்த லேடி $20 வேணும்னு சொன்ன போது நான் தாத்தா கிட்ட சொன்னேன், எவ்வளோ அழகாக கரெக்டான டைமுக்கு எங்கள் மூலியமாக நீங்கள் அந்த லேடிக்கு $20 கொடுத்துருக்கேலே, தேங்க்யூ ஸோ மச் தாத்தா அப்படின்னு. நம்மளோட ப்ரேயர்ஸ் சின்சியராக இருந்தாக்க ஏதாவது ஒரு ஃபார்மில் டெஃபினட்டாக காட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா. நம்ம தான் முக்கால்வாசி டைம் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம்.